வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 449 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான ரிசல்ட்டு. ஸோ இன்னைக்கான ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 475 அப்படின்றது தான் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங். நம்ம கொடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம 45 ஏசியில் வந்து கொடுத்துருந்தோங்களா. ஸோ இந்த 45 வந்து கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 45, பிசியில் 45, ஸோ ஏசியில் 45 வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பேட்டர்ன் வந்து சி போர்டில் வந்து ஒரு ஏபியில் 45 அடிக்கும்போது சி போர்டில் 6, அதே மாதிரி பிசியில் அடிக்கும்போது 8, இதுக்கு கேப் நம்பர் வந்து 475 அப்படின்றது. ஏசியில் வந்து நம்ம 45 அடிக்கும்போது பி போர்டில் 7 அடிப்பான் அப்படின்னு சொல்லி 475 அப்படின்றது வந்து நம்ம கெஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 449 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு. நம்ம இதை வச்சு நம்ம நாளைக்கான ஒரு கெஸிங் நம்பரை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 185 அப்படின்ட்டு இருக்கீங்களா. ஸோ பிசியில் வந்து ஒரு 85 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து கீழே பாருங்கள் ஒரு 50, ஏபியில் வந்து 05 ஒரு 50. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் மறுபடியும் ஒரு 35 அப்படின்ற நம்பர் வந்து அவன் அடிச்சிருக்கான். அதே மாதிரி இங்கே கீழேயும் பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். அதாவது இங்கே 85, ஏபியில் வந்து ஒரு 85, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஒரு 49. ஸோ அவன் வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து அவன் மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு 85க்கு அவன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 50, அதாவது 185. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 057, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 635 அப்படின்ற நம்பரை வந்து, அதாவது 3 மந்த் எண்டுன்றதுனால இந்த 3 நாளுமே வந்து அழகாக வந்து இந்த நம்பரை வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருப்பான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கீழே வந்து 31 வந்து ஏபியில் அந்த 05க்கு ஒரு 50 வந்து அவன் அடிச்சிருப்பான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மந்த்தும் வந்து ஒரு பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது 51, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 49. இந்த 51, 49 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 அப்படின்றது வந்து பிசியில் வந்து நிற்கிது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு பிசி அப்படின்னு ஏன்னா மந்த் எண்டுன்றதுனால நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 50 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேப் நம்பராக இருக்கிறதுனால கேமை வந்து இந்த மந்த்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ அப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிசியில் வந்து ஒரு 49, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 85க்கு ஒரு 35 அப்படின்ற நம்பர் வந்து அவன் அடிச்சிருக்கான். போன மாதம் வந்து பிசியில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு 185க்கு இங்கே 635 அப்படின்றத வந்து அவன் கீழே கேமில் வந்து அடிச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 85, ஏபியில் ஒரு 85, ஏபியில் ஒரு 85, அதை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஏபியில் ஒரு 35, இந்த 85க்கு ஒரு 35 அப்படின்னு ஏபியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் வந்து 50 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால 350 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதோட இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 44 எங்கெல்லாம், அதாவது இந்த அதாவது டபுள்ஸ், இந்த டபுள் நம்பர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து அதோட பவர் நம்பரை அந்த மந்த் அவன் எடுத்து ஆடிடுறான். ஓகேங்களா. ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த நம்பருமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். போன மாதம் பாருங்கள் ஒரு 88, அந்த 88க்கு வந்து அவன் 33 ஏசியில் வந்து கொடுத்துருப்பான். அதே மாதிரி போன மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஒரு 88, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 33. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே 44க்கும் வந்து ஒரு 99 அப்படின்னு அடிச்சிருப்பான். இல்லைனா 99க்கு ஒரு 44 அப்படின்றதும் வந்து கொடுத்துருப்பான். இதோ பாருங்கள் ஒரு 99, ஒரு 44 அந்த மந்தில் வந்து கொடுத்துருப்பான். அதே மாதிரி இந்த மாதம் வந்து ஏப்ரல் 1 ஒரு 44, 11 ஒரு 44, அதோட பார்த்தீங்க அப்படின்னா 29 ஒரு 44. ஓகேங்களா. இந்த 44க்கு நாளைக்கு ஒரு வேளை அவன் 2 நம்பரையும் திருப்பி 99 அப்படின்னு எதுலையாவது அவன் கொடுக்குறான் அப்படின்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 99 வந்து நீங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை நாளைக்கு மந்த் எண்டு
திருப்பாமல் அவன் வந்து இந்த நம்பர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 99 வந்து நீங்கள் கேமில் வந்து வச்சுக்கோங்க, ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவன் டபுள் நம்பர் எங்கெல்லாம் கொடுக்குறானோ அதை திருப்பி அந்த மந்தில் வந்து அடிச்சிருக்கான். நான் 99 வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவன் அடிப்பான்ட்டு, ஆனால் அவன் 44 வந்து அவன் திருப்பி ஏபியில் கொடுத்துட்டே இருக்கான். இந்த 44க்கு ஒரு 99 அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீக்லி சார்ட்லேயும் வந்து ஒரு நம்பர் வந்து நிற்கிது, நான் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டயக்னல்லையோ இல்லை வந்து நம்ம நேற்று கெஸ் பண்ணது வந்து ஆக்சுவலாக அதுதான். நேற்று நம்ம வந்து அந்த 45 அப்படின்றது கரெக்டாக வந்து இருந்ததுனால தான் நேற்று 45 வந்து நம்ம ஏசியில் வந்து கொடுத்து 475 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி அதாவது இங்கே பாருங்கள், அவன் புதன்கிழமைக்கு என்ன நம்பர் கொடுக்குறானோ அதுலேருந்து தான் வந்து வியாழக்கிழமைக்கான வின்னிங் ரிசல்ட்டும் வந்து அடிக்கிறான். அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 443 அதில் வந்து திருப்பி அவன் என்ன பண்ணியிருப்பான், பிசியில் வந்து ஏபிக்கு வந்து 43 வந்து 98 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 44 ஒரு நம்பர் மட்டும் திருப்பி 49 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா பிசி 30, இங்கே பாருங்கள் ஏபி ஒரு 80, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஒரு 54. ஸோ மறுபடியும் அதே மாதிரி இப்போ பிசி ஏபி ஒரு வேளை நாளைக்கு என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் வந்து 49 அப்படின்றத வந்து திருப்பி 94 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 94ன்னு வந்தாலும் சரி, இல்லை 99 நம்ம மந்த்லி சார்ட்டில் சொன்ன மாதிரி 99 ஒரு 49, ஏன்னா அப்படியேவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த நம்பர் ஏன்னா இதுலலாம் வந்து வேறு நம்பர் வந்திருக்கு, அதனால் வந்து அவன் ஒரு நம்பரை திருப்பி அந்த மாதிரி கேம் அடிப்பான். ஆனால் இதில் பாருங்கள் ஏசி 49, பிசியுமே 49. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அவன் ஒரு நம்பரை திருப்பினாலும் எந்த நம்பர் திருப்பினாலும் 49 அப்படின்றது தான் வரும், இல்லைனா 94 அப்படின்ற நம்பர் வரும், இல்லை 99 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த 3 நம்பரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வந்து நாளைக்கு வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 3 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். 3 மெத்தடை வச்சு உங்களுக்கு, ஏன்னா எந்த மெத்தடையும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் 3 மெத்தடுமே எல்லா பாசிபிள் வேவும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ முக்கால்வாசி ஒரு 4 நாள் நம்ம நம்பர் எடுக்கும்போது அவன் கரெக்டாக வந்து முந்தின நாள் வந்த ரிசல்ட் தான் அடுத்த நாளுக்கான ரிசல்ட்டும் வந்து கொடுத்துருக்கான். அதாவது இந்த 4 நாளும் வந்து கரெக்டாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து உட்காருது. சரிங்களா? ஸோ அதனால் நாளைக்கு இந்த 449 திருப்புறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த 449ல் உங்களுக்கு என்ன நம்பர், அதாவது நான் 3 நம்பர் வந்து கொடுத்துட்டேன், 99, 49, 94. 94 அப்படின்றது வந்து அவன் இதே சேம் நம்பரை வந்து அவன் திருப்பாமல் அப்படியே கொடுக்குறான் அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா எப்படி 449 இல்லை நீங்கள் எப்படி அதை பவர் நம்பர் திருப்பினாலும் சேம் நம்பர் தான் வரப்போகுது. அதனால் 99, 94, 49. ஓகேங்களா? ஸோ இந்த 3 நம்பருமே வந்து கேமில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு உங்களுக்கு என்ன நம்பர் வந்து பெஸ்ட் படுதோ அந்த நம்பரை எடுத்து நீங்கள் கேமில் ஆடிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.